ஹாய் மக்கள்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஓடு ஃபுல்லாகவே போட்டாச்சு. அழகாக ஃபினிஷ் சூப்பராக இருக்குது. ஸோ இன்னும் கீழே டைல்ஸ் எல்லாம் போடல. ஸோ இந்த மாதிரி ஸோ மோஸ்ட் ஆஃப் எல்லார் வீடுமே இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் கார்டனிங்லனா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இதுதான் பார்க்க போகிறோம். என்னன்னா நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன், பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட ரிலேஷன் தான், சிஸ்டரோட வீட்டில். ஸோ அங்கே போய் பார்த்தோன்னா நிறைய இந்த கத்திரிக்காய் செடி நிறைய இருந்தது. நம்ம நிறைய இருந்தால் சும்மா இருப்போமா, 1-2 இருந்தாலும் கேட்டு வாங்கிடுவோம். ஸோ நிறைய இருக்கவே எனக்குமே 2 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து போட்டாச்சு. பாருங்க, ஒரு 6 கத்திரிக்காய் செடியை வந்து போட்டு வச்சிட்டோம். ஸோ அழகாக இந்த ஏரியா. ஸோ எங்களுக்கு தெரியாது, கிட்ட வைக்க போனோம். பட் இங்கே நார்த் இண்டியன்ஸ் ஒரு பையா வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து கொஞ்சம் தோண்டி கொடுக்க சொன்னால் அவர் சொன்னார், கிட்ட வேண்டாம், கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வைங்க. ஏன்னா கத்திரிக்காய் செடி வந்து செடியாக கொஞ்சம் பெருசாக வரும், வந்தால் வேர் நிறைய போகும், அதனால் கிட்ட வைக்காதீங்கன்ட்டு அழகாக வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி அவரே போட்டு அழகாக அந்த பாத்தி அப்படின்னு சொல்லுவாங்களா, அதையும் பண்ணி ரெட் சாயிலெல்லாம் போட்டு அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. சூப்பராக, எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. எப்போ இது வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வச்ச கத்திரிக்காய் செடியில் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் இதை ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்கள். அது கொஞ்சம் வளர்ந்துருக்கு நல்லாவே. லெமன் கிராஸ் அங்கேருந்து இங்கே மாற்றி வச்சுது, அதுவுமே ஒரு லெவலுக்கு அப்படியும் வந்துட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் ஹோம் டூர் போடுங்க அக்கா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தீபாவளிக்கு அடுத்து நான் வந்து ஒரு ஹோம் டூர் போடுறேன். இன்னமும் பாட்லேயே இருக்குது, இன்னும் மாற்றலை, எங்கே வைக்கணும்னு கரெக்டாக ஐடியா இல்லை. ஸோ அதனால் அப்படியே வச்சுருக்கேன். சாம பார்த்திங்களா, செம்ம கலர் இல்லையா? ஸோ மக்கள்ஸ் அடிக்கடி கேட்பீங்க எதுக்கு இது லெமன் கிராஸ்ன்னு. ஸோ லெமன் கிராஸ் இந்த மாதிரி லெமன் டீ வச்சு குடிக்கிறது தான். நான் பால் டீ, காஃபி டீ அப்படியெல்லாம் குடிக்க மாட்டேன். ஒன்லி லெமன் டீயில் வந்து ஸோ இதுதான் லெமன் டீ. இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னீங்கன்னா, கொஞ்சம் தண்ணி, இஞ்சி, ஒரு பிஞ்ச் ஆஃப் டீ பவுடர் அண்ட் லெமன் கிராஸ், இது எல்லாத்தையும் போட்டு இது மாதிரி கொதிக்க வச்சிடலாம். இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். என்னோடய பழைய கிளாஸ் உடஞ்சிடுச்சு. ஸோ புது கப் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் போட்டு சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து அது செட் ஆகலை, சுகர் தான் எனக்கு செட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு லெமன் பிழிஞ்சிக்கலாம். மக்கள் வாங்க, எல்லாம் லெமன் டீ குடிக்கலாம்.